الحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتهد. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تعالى وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العلي العليم. وقال نبينا حبيبنا شفيعنا مولانا محمد صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال عليه الصلاة والسلام. தரம் பார்த்து தனம் பார்த்து தக்க சமயம் பார்த்து தர வேண்டியதெல்லாம் தர வேண்டியவர்கள் மூலமாக தந்து கொண்டிருக்கக்கூடிய தர்மலாய தயாளனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே புகழெழுச்சி முறித்தாகட்டுமாக. ஆமீன். அவனுடைய சாந்தியும் சமாதானம் ஈருலக நாயகர் எம்பெருமானார்கள் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்வை வலுவாது நலுவாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சுகதாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்றென்று நின்றவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் அளப்பெரும் கிருபையினால் அவனுடைய இல்லமாம் மஸ்ஜிதிலே நம்மை எல்லாம் ஒன்று திரட்டி இருக்கின்றார். இதே போன்று நாளை மஹ்ஷர் மைதானத்திலும் இதே போன்று நம்மை எல்லாம் அல்லாஹ் ரஹ்மான் ஒன்று திரட்டுவானாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வுலகத்தில் அல்லாஹ் ரஹ்மான் கோடான கோடி மனிதர்களை படைத்திருக்கின்றார். படைத்த நோக்கம் எதற்கு? அல்லாஹ்வை வணங்குவதற்கு. ஆக இவ்வாறு படைத்திருக்க ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு சமுதாயத்தினர்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மான் ஒவ்வொரு நபிமார்களை அனுப்பினார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தோன்றி கியாமத் நாள் வரையிலும் ஒவ்வொரு உம்மத்தினர்களுக்கு ஒவ்வொரு நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி இருக்கின்றார். அவ்வழியில் வந்த காத்தமுல் நபியாக இருக்கக்கூடிய அண்ணல் பெருமானார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இம்மும்மத்திற்கு இறுதி நபியாக அல்லாஹ் அனுப்பி இருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த நாயகத்தை நாம் எவ்வாறு நேசம் வைக்க வேண்டும், நாயகத்தை எவ்வாறு நாயகத்தின் மீது அன்பு வைக்க வேண்டும், நாம் எந்த அளவிற்கு நாயகத்தின் மீது அன்பு வைத்திருக்கின்றோம் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் எல்லாம் அண்ணல் பெருமானார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசமாக இருந்தார்கள், அதிகமான அன்பில் இருந்தார்கள். ஏன், எந்த அளவிற்கு என்று தெரியுமா? தன்னுடைய பொருளை விட, தன்னுடைய குழந்தைகளை விட, தன்னுடைய குடும்பத்தினை விட அண்ணல் பெருமானார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சஹாபாக்கள் நேசம் வைத்திருந்தார்கள். நம்முடைய நேசம் எந்த அளவிற்கு இருக்கின்றது? ஆனால் அண்ணல் பெருமானார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்றார்கள் அல்லவா, வாழ்க்கை முழுவதும் 63 ஆண்டு காலங்கள் வாழ்ந்திருந்தாலும் உம்மத்தி உம்மத்தி என்பதாக உம்மத்திற்கே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் அண்ணல் பெருமானார்கள். தல்ஹத் இப்னு பர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார்கள். அவர்கள் அண்ணல் பெருமானார்கள் மீது அதிகம் அன்பு வைத்தவர்கள். அந்த சஹாபி ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டு மயக்கமுற்ற நிலையில் இருக்கின்றார்கள். அவர்களை பார்ப்பதற்காக அண்ணல் பெருமானார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்றார்கள். வருகின்ற சமயத்தில்
அந்த சஹாபி மயக்கமான நிலையில் இருக்கின்றார்கள். மற்ற சஹாபியை அழைத்து அண்ணல பெருமானார்கள் கூறினார்கள், இவர்கள் இன்று இரவு வஃபாத்தாகி விடுவார்கள், மௌத்தான பிறகு என்னிடம் வந்து செய்தியை சொல்லுங்கள் என்பதாக அண்ணல பெருமானார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற சஹாபியிடம் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். அந்த சஹாபி தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண் விழிக்கின்றார்கள். விழித்து அந்த சஹாபி மற்ற சஹாபாக்களை மற்ற தோழர்களை அழைத்து கூறுகின்றார்கள், நான் இன்று இரவு மரணித்து விடுவேன், நான் மரணித்து விட்டால் என்னுடைய மரண செய்தியை நாயகத்திடம் சொல்லாதீர்கள் என்பதாக சொன்னார்கள். அது மட்டுமல்ல, நாயகத்திடம் சொல்லாமல் இரவு நேரத்தில் என்னை அடக்கம் செய்து விடுங்கள் என்பதாக சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு ஒரு ஆச்சரியம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கள் இரவு நேரத்தில் மரணித்து விடுவார்கள், மரணித்து விட்டால் என்னிடம் வந்து சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். இந்த சஹாபியோ, நான் இரவு நேரத்தில் மரணித்து விடுவேன், மரணித்து விட்டால் நாயகத்திடம் சொல்லாதீர்கள். உடனே மற்ற சஹாபாக்கள் எல்லாம் அந்த தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு தஆலா அவரிடத்தில் கேட்டார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மரணத்திற்கு வர வேண்டாம், அவர்களுக்கு தெரியாமல் இதை அடக்கம் செய்து விடுவீர்கள் என்று சொல்கிறீர்களே, காரணம் என்னவென்று கேட்ட பொழுது அந்த சஹாபி அழகாக கூறுவார், அவருடைய நேசம் எந்த அளவிற்கு இருக்கின்றது. அண்ணல பெருமானார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் என்னுடைய ஜனாசாவை பார்ப்பதற்கு வருவது எனக்கு சந்தோஷமான செய்திதான். என்னுடைய ஜனாசாவிற்கு தொழுகை வைப்பது சந்தோஷமான செய்திதான். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் என்னை பார்ப்பதற்காக, என்னை சந்திப்பதற்காக, எனக்கு ஜனாசா தொழுகை வைப்பதற்காக வரும் வழியில் எதிரிகளுடைய சூழ்ச்சியில் காரணமாக எதிரிகள் ஏதாவது நாயகத்தை செய்துவிட்டால் என்னுடைய மனம் நொந்து போய்விடும், என்னுடைய மனம் வேதனை அடைந்துவிடும். ஆகையால் தான் நாயகத்திடம் சொல்ல வேண்டாம் என்பதாக நான் கூறுகின்றேன் என்பதாக அந்த தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மற்ற சஹாபாக்களிடம் மற்ற தோழர்களிடம் இந்த செய்தியை கூறினார்கள். அவருடைய நேசம் எந்த அளவிற்கு இருக்கின்றது என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறுநாள் காலையில் ஃபஜ்ர் தொழுகைக்கு அண்ணல பெருமானார்கள் வருகின்றார்கள், தொழுகை வைக்கின்றார்கள். தொழுகை முடித்து விட்ட பிறகு கேட்கின்றார்கள், தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு தஆலா அவருடைய செய்தி என்ன? எல்லா சஹாபாக்களும் தலையை கீழே போட்டு வைக்கிறார்கள். கூறுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அந்த சஹாபி இரவு நேரத்திலே மரணித்து விட்டு அவர்களை நாங்கள் அடக்கம் செய்து விட்டோம் என்பதாக கூறிய பொழுது உடனே அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் என்னிடம் கூறவில்லை என்பதாக மற்ற சஹாபாக்களை பார்த்து கேட்ட பொழுது சஹாபாக்கள் நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்கின்றார்கள். இதை கேட்ட அண்ணல பெருமானாருடைய மனது ஏற்றுக்கொள்ளவில்லை, மனது துடிக்கின்றது. வாழ்நாளில் அவர் வாழ்ந்த சமயத்தில் எந்த அளவிற்கு என் மீது அந்த அளவிற்கு அளவு வைத்திருந்தாரே, அப்படிப்பட்ட அந்த சஹாபி அடக்கம் செய்து விட்டீர்களா என்று நினைத்துக் கொண்டு அண்ணல பெருமானார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருக்கு செல்கின்றார்கள். கபருக்கு சென்று ஜனாஸா தொழுகை மறுபடியும் வைக்கின்றார்கள். வைத்துவிட்டு அல்லாஹ்விடம் கையேந்தி கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், அவரை பார்த்து அந்த தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடக்கம் பண்ணியிருக்கிறார்களா, அவர்களை பார்த்து நீ சிரிக்க வேண்டும், நீ சிரிப்பதை பார்த்து அவர் சிரிக்க வேண்டும், மகிழ்ச்சியாக அவர் இருக்க வேண்டும் கபரில் என்பதாக அண்ணல பெருமானார்கள் துஆ செய்தார்கள். எந்த அளவிற்கு தன்னுடைய உம்மத்திற்காக எந்த அளவிற்கு நேசம் வைத்தார்கள். சஹாபாக்கள் எந்த அளவிற்கு அண்ணல பெருமானார்கள் மீது நேசம் வைத்தார்கள். நாம் உலகத்தில் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேசம் வைப்பதற்கு தகுதியான ஆள் அண்ணல பெருமானார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் யார் யாரையோ நேசிக்கின்றோம், எந்தெந்த நடிகைகளோ நேசிக்கின்றோம், நடிகர்களை நேசிக்கின்றோம், அரசியல்வாதிகளை நேசிக்கின்றோம். ஆனால் நேசத்திற்கு தகுதியான அண்ணல பெருமானார்களை நேசிக்கின்றோமா? பெருமக்கள் நமக்கு கூறி காட்டுவார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள், பல்வேறு கடமைகள் இருக்கின்றது. ஆனால் அதில் 6 விஷயத்தை நான் கூறுகின்றேன். முதலாவதாக அண்ணல பெருமானார்களை ஈமான் கொள்ள வேண்டும். ஈமான் என்றால் என்ன? வாய் வழக்க சொல்லுவதா? அப்படி அல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வின் தூதர் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
அபூஜகல் இருக்கின்றான் அல்லவா, அல்லாஹ்வை கடவுளாக ஏற்றான், அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றான். ஆனால் நாயகத்தை அல்லாஹ்வின் திரு தூதராக ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹ்வின் தூதர் என்பதாக ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணத்தினால் தான் அந்த அபூஜகல் என்பவன் காபிராகவே மரணித்தான். இரண்டாவதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்ணியம் செலுத்த வேண்டும். கண்ணியம் என்பது பல்வேறு விதமாக இருக்கின்றது. ரபியுல் அவ்வல் வந்து விட்டாலே அந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவது என்பது நாயகத்தை கண்ணியப்படுத்துவதற்கு அடையாளம். அது மட்டுமா, அதிகமாக ஸலவாத் ஓதுவது நாயகத்தை கண்ணியப்படுத்துவதற்கு அடையாளம். ஆக ஏராளமாக இருக்கின்றது நாயகத்தை கண்ணியப்படுத்துவது என்பது. மூன்றாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். நன்மை ஏவினார்களா, அந்த நன்மை நாம் செய்ய வேண்டும். எதை தடுத்தார்கள் அதை நாம் தடுத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அண்ணல் பெருமாளுடைய வாழ்க்கை என்பது ஒரு திறந்த புத்தகமாகத்தான் இருக்கின்றது. நமக்கெல்லாம் ரோல் மாடலாக அண்ணல் பெருமாளுடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் ரோல் மாடலாக இருக்கின்றது. நான்காவதாக அண்ணல் பெருமாளர்களை நேசிக்க வேண்டும். எந்த அளவிற்கு நேசம் என்றால் என்ன? சும்மா வாய்மடக்க சொல்வதும் நேசம் தான். அண்ணல் பெருமாளர்களை எந்த அளவிற்கு நேசிக்க வேண்டும் என்றால், தன்னுடைய உயிரை விட, தன்னுடைய குழந்தைகளை விட, தன்னுடைய பெற்றோர்களை விட, தன்னுடைய குடும்பத்தை விட, தன்னுடைய பொருளாதாரத்தை விட அண்ணல் பெருமாளரை நேசிக்க வேண்டும். அந்த அளவிற்கு சஹாபாக்களுடைய நேசம் இருந்தது. ஒரு மனிதர் அண்ணல் பெருமானார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு காட்டரபி வந்து அண்ணல் பெருமானார்களிடத்தில் கேட்கிறார்கள், மத்தா ஸாஅ யா ரசூலல்லாஹ், கியாமத் நாள் எப்பொழுது வரும்? உடனே அண்ணல் பெருமானார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காட்டரபியை பார்த்து கேட்கின்றார்கள், கியாமத் நாள் வருவதற்கும் அதற்கு நீ என்ன தயார் செய்து வைத்திருக்கின்றாய்? உடனே அண்ணல் பெருமானார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த காட்டரபி கூறுகின்றார், அல்லாஹ்வின் தூதர் அருமை நபியே, நான் பெரிதாக அமல் செய்யவில்லை, ஆனால் நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதர் அதாவது உங்களையும் நான் நேசம் வைத்திருக்கின்றேன். என்னுடைய நேசம் அதிகமாக உங்களின் மீது அதிகமான நேசம் நான் வைத்திருக்கின்றேன் என்பதாக அந்த காட்டரபி அண்ணல் பெருமானாரிடத்தில் கூறிய பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், நீ யாரை நேசிக்கின்றாயோ மறுமை நாளில் அவருடன் இருப்பாய் என்பதாக சொன்னார்கள். அந்த அளவிற்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், எந்த அளவிற்கு நேசம் நாயகத்தின் மீது வைத்திருக்கின்றார்கள். ஐந்தாவதாக இத்திபா என்பதாக சொல்லுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையை முழுவதும் நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். வாழ்க்கையில் அண்ணல் பெருமானார்கள் மிஸ்வாக் செய்தார்களா? நாம் மிஸ்வாக் செய்ய வேண்டும். அண்ணல் பெருமானார்கள் மனைவிமார்களிடத்தில் எப்படி நடந்தார்களா? அவ்வாறு நடக்க வேண்டும். கணவரிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்பதாக கூறினார்களா? அவ்வாறு நடக்க வேண்டும். குடும்பத்தில் தாய் தந்தை பிள்ளைகள் எல்லாவற்றிலும் எப்படி நடக்க வேண்டும் என்பதாக அண்ணல் பெருமானார்கள் கூறினார் அல்லவா? அவ்வாறு நாம் நடக்க வேண்டும். இத்திபா என்பதாக சொல்வார்கள், நாயகத்தை முழுக்க முழுக்க பின்பற்றி நடக்க வேண்டும். ஆறாவதாக சொல்வார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் கேட்டால் ஸலவாத் சொல்வது நம் மீது கடமை என்பதாக கூறுவார்கள். ஆக ஒரு 6 விஷயங்களை நாயகத்தின் மீது நாம் செய்யக்கூடிய கடமைகள் என்பதாக கூறுவார்கள். அதில் 6வதாக நாயகத்துடைய பெயரை கேட்டால் ஸலவாத் சொல்ல வேண்டும். எல்லா மக்களும் இதில் கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. ஏன் ஐவேளை தொழுகைக்கு பின்பு இமாம் துஆ ஓதும் பொழுது நாம் ஸலவாத் சொல்கின்றோமா? அண்ணல் பெருமானாருடைய பெயரை கேட்டு ஸலவாத் சொல்கின்றோமா? ஸலவாத்தில் மகிமை என்ன என்று தெரியுமா? ஸலவாத் யார் யாரெல்லாம் சொல்கின்றார்கள் என்று தெரியுமா? இவ்வுலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனே சொல்கின்றான் ஸலவாத். தன்னுடைய திருமறையில் எப்படி கூறுவார் அல்லவா, இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி, நிச்சயமாக மலக்குமார்களும் நானும் நபியின் மீது ஸலவாத் சொல்கின்றோம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்ட மக்களே, நீங்களும் நாயகத்தின் மீது ஸலவாத் சொல்லுங்கள் என்பதாக கூறுவார். நாயகத்துடைய பெயர் கேட்டால் ஸலவாத் சொல்வது நம் மீது கடமை. நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு சம்பவம், அண்ணல் பெருமானார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பரில் ஹுத்பா செய்வதற்காக ஏறுகின்றார்கள். ஏறுகின்ற சமயத்தில் திடீரென்று 3 ஆமீன் கூறினார்கள்.
சஹாபாவுக்கு ஒரே ஆச்சரியம். தொழுகை முடித்து விட்டு அண்ணல பெருமானாரிடத்தில் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, வழக்கத்துக்கு மாறாக நீங்கள் மெம்பரில் ஏறும் பொழுது 3 ஆமீன் கூறினீர்களே, காரணம் என்னவென்பதாக சஹாபாக்கள் எல்லாம் வினவிய போது அண்ணல பெருமானார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒண்ணுமில்லை, நான் மெம்பரில் ஏறும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். அதில் ஒன்று, யார் பெற்றோர்களை நல்ல முறையில் உபசரிக்கவில்லையோ அவனின் மீது நாசம் உண்டாகட்டும் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். நான் ஆமீன் என்பதாக சொன்னேன் என்பதாக கூறுவார்கள். இரண்டாவதாக, ரமலான் மாதத்துடைய 2வது மகபிரத்தை அடைந்து யார் பாவமன்னிப்பு கேட்கவில்லையோ அவரின் மீது நாசம் உண்டாகட்டும் என்பதாக அண்ணல பெருமானார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்து அண்ணல பெருமானார்கள் ஆமீன் சொன்னேன் என்று சொல்றார்கள். மூன்றாவதாக, எவர் ஒருவர் என்னுடைய பெயர் கேட்டு ஸலவாத்து சொல்லவில்லையோ அவரின் மீதும் நாசம் உண்டாகட்டும் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். நான் ஆமீன் சொன்னேன் என்பதாக அண்ணல பெருமானார்கள் கூறுகின்றார்கள். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்கள், தன்னுடைய வாழ்நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தி என்பதாக உம்மத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். நான் எந்த நாயகத்தை உங்களை நேசிக்க சொல்கிறேன் என்று தெரியுமா? நான் உங்களை எந்த நாயகத்தை நேசிக்க சொல்கிறேன் என்று தெரியுமா? மரண தருவாயிலே இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரூஹ் வாங்குகிற சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடும் வேதனை. அந்த வேதனையை இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் கேட்கின்றார்கள். அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, ரூஹை மிக இலகுவாக வாருங்கள், எனக்கு வலிக்கின்றது என்பதாக அண்ணல பெருமானார்கள் கூறினார்கள். உடனே இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், நபியே நாயகமே, அல்லாஹ்வின் திருத்தூதரே, இவ்வுலகத்தில் உங்களுக்கு தான் நான் ரூஹை இலகுவாக வாங்குகின்றேன் என்பதாக இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாயகத்தை பார்த்து கூறிய பொழுது, அப்படிப்பட்ட அந்த நாயகம் மரண தருவாயில் என்ன செய்தார் என்று தெரியுமா? கையேந்தி, யா அல்லாஹ், இந்த உலகத்தில் உள்ள என்னுடைய உம்மத்தினுடைய எல்லா ரூஹுடைய வேதனை எனக்கு கொடு என்பதாக கேட்டார்களே, அப்படிப்பட்ட நாயகத்தை நான் நேசிக்க சொல்கின்றேன். நான் எந்த நாயகத்தை நேசிக்க சொல்கின்றேன் என்று தெரியுமா? நான் உங்களை எந்த நாயகத்தை நேசிக்க சொல்கிறேன் என்று தெரியுமா? தன்னுடைய 2 பேரர்கள் அசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் இருவரும் ஷஹீதாக்கப்படுவார்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து செய்தியை சொல்லிவிட்டு சென்ற பொழுது வருத்தத்தோடு இருந்தார்கள். கண்களில் கண்ணீர் சுரக்கின்ற நிலையில் இருந்தார்கள். அதை பார்த்து பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்னவென்று கேட்ட பொழுது இந்த விஷயத்தை கூறினார்களே அண்ணல பெருமானார்கள். உடனே அன்னை பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், வாப்பாவே, ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு விசேஷமான துஆவை வைத்திருக்கிறான் அல்லவா, அந்த துஆவை வைத்து என்னுடைய மகன்கள், அதாவது உங்களுடைய பேரர்களுக்கு துஆ செய்யுங்கள் என்பதாக பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறிய பொழுது அண்ணல பெருமானார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார் என்று தெரியுமா? பாத்திமாவே, இந்த துஆ என்னுடைய உம்மத்திற்காக நான் மறுமை நாளில் வைத்திருக்கின்றேன் என்பதாக கூறினார்கள். அப்படிப்பட்ட நாயகத்தை தான் நான் நேசிக்க சொல்கின்றேன். தன்னுடைய உயிரை விட, தன்னுடைய குடும்பத்தை விட, தன்னுடைய செல்வத்தை விட உம்மத் என்பதாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். அப்படிப்பட்ட நாயகத்தை நாம் நேசிப்பது நம் மீது கடமையாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை, நேசிக்கக்கூடிய நல் மக்களுடைய கூட்டத்தில் நம்மை எல்லாம் அல்லாஹ் ரஹ்மான் ஆக்கி அருள் புரிவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.